ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். 2-3 நாளாக வீடியோ போடல. நம்மளும் முயற்சி செய்கிறோம் எப்படியாவது வீடியோ போட்டுடலான்னு. பட் பிஸி ஷெடியூலு, தென் கைடன்ஸு, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கைடன்ஸ் கொடுக்கறது, டியூட்டி, அப்புறம் வீட்டில் வேலை அப்படின்ட்டு அப்படியே பிஸியாக போனதுனால போட முடியல. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் வேக்கன்சிஸ் தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா டாட்டா மெமோரியல் சென்டர்லேருந்து கான்ட்ராக்ட் பேசிஸு. பட் இந்த மாதிரி ஜாப் வந்தால் கூட நீங்கள் போய் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா இன்கேஸ் வெளியூரில் போய்ட்டு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும் படிக்கிறதுக்கு, ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு. வேறு வழி இல்லாமல் நீங்கள் அந்த டைமிங்கை வந்து ப்ரிப்ரேஷனில் போடும் போது கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, வெளி மாநிலங்களில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். எந்தெந்த வழியிலலாம் எப்படியெல்லாம் போகலாம், எங்கெங்கே ரெக்ரூட்மெண்ட் வருது அப்படிங்கிற ஒரு தேடல் வரும். எப்படி மற்றவங்க வந்து ஜாபில் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தேடல் வரும்போது நீங்கள் வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப்பை நீங்கள் வந்து எடுத்து வைக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கான்ட்ராக்ட் பேசிஸாக இருந்தாலும் பரவாயில்ல, வெளி மாநிலங்களில் வெளியூரில் போய்ட்டு நீங்கள் வந்து வேலை செய்யுங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளாம் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னா கண்டிப்பாக போய்டுவோம். அதுக்காக தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டாட்டா மெமோரியல் சென்டர்லேருந்து வந்திருக்கு. இன்டர்வியூ போஸ்ட் தான், என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இன்டர்வியூ ஃபார் த டெக்னீஷியன் அண்ட் நர்சஸ் 23/12/2024 3/1/2025. ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 9:30 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே ரிப்போர்ட் பண்ணிடணும். ஹோமி பாபா கேன்சர் ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் சென்டர் நியூ சண்டிகரில் வந்து உங்களுக்கு இந்த வேக்கன்சிஸ் வந்திருக்கு. எப்படி என்ன டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஸ்டார்டிங் டேட் 19லேருந்து 3/1/2025 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் டேட் கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் ஓடி அண்ட் ஐசியூக்கு 24,850 27,000 சேலரி. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபுல் டைம் 12th ஸ்டாண்டர்டில் சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து முடிச்சிருக்கணும். டிப்ளமா கோர்ஸ் இந்த ஓடி அப்படின்னா ஐசியூ முடிச்சிருக்கணும். 1 இயர் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பிஎஸ்சி ஓடி ஐசியூ இருந்தாலும் ஓகே தான். தென் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து 30 இயர்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குது. டேட் ஆஃப் இன்டர்வியூ இது ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஸோ நர்ஸுக்கு மட்டும் 3ஆம் தேதி இருக்குது. ஸோ அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மற்றதெல்லாம் நீங்கள் மறுபடியும் வேணால் காண்டாக்ட் டீட்டெயில் இருக்குது, மறுபடியும் வேணால் ஃபோன் பண்ணி கூட நீங்கள் வந்து கேட்டுக்கலாம், இல்லை மெயில் பண்ணி கேட்டுக்கலாம். இதில் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஏதாவது டீட்டெயில் இருக்கான்னு. செக் பண்ணி பார்த்துட்டு இன்கேஸ் வேக்கன்சி இருந்ததுன்னா நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணலாம். அவங்க வந்து அவாய்டெலாம் பண்ண மாட்டாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன போஸ்ட்னால் டெக்னீஷியன் சைட்டோபெத்தாலஜி, ஃபிசியோதெரபிஸ்ட்டு, பட்லரு, ஸ்டாஃப் நர்ஸுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 31,000 சேலரி இருந்து 33,000 சேலரி இருக்கும். 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஜிஎன்எம் அப்படி இல்லைனா பிஎஸ்சி முடிச்சிருக்கணும். உங்களுக்கு வந்து இந்தியன் நர்சிங் கவுன்சிலில் அப்படி இல்லைன்னா பஞ்சாப் நர்சிங் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருந்தால் போதும். நீங்கள் மாற்றிக்கலாம் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷனை வேறு எங்கேயாவது இருந்தால் கூட. தென் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் ஸ்டேட் நர்சிங் கவுன்சில் கேண்டிடேட் டிப்ளமா இந்த நர்சிங் ஆன்காலஜி சர்வ்டு இந்த என்டையர் பாண்ட் பீரியட் வில் கிவன் த ரிலாக்ஸேஷன் 5 இயர்ஸ். ஸோ ஆல்ரெடி அங்கே வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ வேக்சினேஷன் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. 35 வயசுக்குள்ளே நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம், இல்லை மெயில் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். இதுதான் டீட்டெயிலு. இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்படியே இருந்துடாதீங்க தயவுசெய்து. உங்களால் முடியும், உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது, எனக்கு வந்து ஒரு தேடல் இருக்குது, நான் எப்படியாவது போஸ்டிங் போயிடுவேன், கவர்மெண்ட் போஸ்டிங் எனக்கு கண்டிப்பாக வேணும், இல்லை லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுங்க. அதுக்கான கைடன்ஸை நம்ம வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து கிட்ட 5-6 எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். என்னென்ன புக்ஸ் படிக்கணும், எப்படி எக்ஸாமை கிளியர் பண்ணணும், என்னென்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணால் சிலபஸை சீக்கிரமாக கவர் பண்ண முடியும், ஓல்டு கொஷின் பேப்பர், கோல்டன் பாயிண்ட்ஸு, செல்ஃப் அசஸ்மெண்ட் வீடியோ, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனல் இருக்குது. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது. ஒவ்வொன்றையும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அப்படியும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நம்மளோட கைடன்ஸ் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கு 705008000142 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பே பண்ணி நீங்கள் வந்து உங்களோட கைடன்ஸ் வாங்கிக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கைடன்ஸில் நான் உங்களுக்கு தேவையான புக்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுவேன், இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுவேன், உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவேன், டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் சொல்லுவேன். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.